பேர்ல்வின் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிவிசி மெட்டா டாட் ஐஓ வெப்சைட்டில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு இப்போ இந்த வெப்சைட் வந்து குழப்பமாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும், இதுக்கு முன்னாடி வெப்சைட்டில் என்ன இருந்துச்சோ அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதேபோல் டிரான்சாக்ஷன்லேயும் சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த வெப்சைட்டில் என்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, எப்படி நம்மளுடைய பிவிசி பேலன்ஸ் வந்து செக் பண்ணுறது, எப்படி நம்மளுடைய ரிவார்டை செக் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி வெப்சைட்லேருந்து டெபிட் பண்ண பிவிசி எல்லாம் இந்த வெப்சைட்டில் எந்த இடத்துல வந்து நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிவிசி மெட்டா டாட் ஐஓ வெப்சைட்டை நாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதோட டேஷ்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இப்போ ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வேலட் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டட் வேலட், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் வேலட் அப்படிங்கிற ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டட் வேலட் பேலன்ஸ் வந்து நமக்கு காட்டும். அதாவது ட்ரஸ்ட் வாலெட்டில் எவ்வளோ பிவிசி நம்ம வச்சுருக்கோமோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு காட்டும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா பை பிவிசி, அடுத்து ஸ்டாக் நவ் அப்படிங்கிற ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பை பிவிசி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்ம பிவிசி மெட்டாவை இந்த வெப்சைட்டில் இருந்தே நம்மளால் வந்து பை பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம வேலெட்டில், நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டில் யூஎஸ்டிடி வச்சு அந்த யூஎஸ்டிடியை கொடுத்துட்டு நாம் பிவிசி மெட்டாவை திரும்ப ட்ரஸ்ட் வாலெட்டுக்கே வந்து நம்மளால் இந்த பை பிவிசி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்மளால் வந்து பை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இந்த வெப்சைட்டில் இந்த பை பிவிசி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நாம் பிவிசியை பை பண்ணும்போது எந்த ப்ரைஸை அடிப்படையாக கொண்டு நமக்கு பிவிசி ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேஸ் ப்ரைஸை, வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த பேஸ் ப்ரைஸை அடிப்படையாக கொண்டு தான் நமக்கு பிவிசி வந்து ரிசீவ் ஆகும். இப்போ இந்த பை பிவிசி அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எவ்வளோ பிவிசி, எவ்வளோ யூஎஸ்டிடிக்கு நம்ம பிவிசி வேணுமோ அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணணும். இப்போ உதாரணமாக நான் ஒரு 50 யூஎஸ்டிடிக்கு பிவிசி எனக்கு வேணும் அப்படின்னா நான் 50 யூஎஸ்டிடி வந்து இதில் என்ட்ரு பண்ணுவேன். 50 யூஎஸ்டிடிக்கு எவ்வளோ பிவிசி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம கீழே வந்துடும். ஸோ இப்போ இந்த பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 யூஎஸ்டிடி இருக்குது. அதனால் 50 யூஎஸ்டிடிக்கு 50 பிவிசி வந்து நமக்கு ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு டைரெக்டாக ரிசீவ் ஆகும். ஒருவேளை இந்த பேஸ் ப்ரைஸ் வந்து 2 யூஎஸ்டிடியாக இருந்துச்சு அப்படின்னா 50 யூஎஸ்டிடிக்கு நம்ம 25 பிவிசி ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு டைரெக்டாக ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த பிவிசியோட ப்ரைஸ் வந்து இந்த பேஸ் ப்ரைஸை அடிப்படையாக கொண்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிவிசி வந்து இந்த பை பிவிசி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நான் வந்து பை பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ரூவ் ஆகிருக்குது. அப்ரூவ் ஆன இந்த ஒரு பிவிசி கரெக்டாக என்னுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மூலமாக நாம் சீடு ஃபண்டிங் வந்து பண்ண முடியும். நமக்கும் பண்ணிக்கலாம். அதேபோல் அதர்ஸ்க்கும் அவங்களுடைய யூசர் ஐடியை கொடுத்து நாம் அதர்ஸ்க்கும் பிவிசியை வச்சு, அதாவது ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசியை வச்சு நாம் சீடு ஃபண்டிங் வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறமா யூஎஸ்டிடி சீடு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு யூஎஸ்டிடி வந்து நமக்கு தேவைப்படாது. அதேபோல் டோக்கன் ஃபார்மிங் பண்ணுறதுக்கும் யூஎஸ்டிடி வந்து தேவைப்படாது. ஸோ எல்லா டிரான்சாக்ஷனுமே நாம் பிவிசியை வச்சு தான் இதுக்கப்புறமா பண்ண போகிறோம். இந்த ஸ்டாக் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல யாருக்கு நாம் சீடு ஃபண்டிங் பண்ணி கொடுக்கணுமோ அவங்களுடைய யூசர் ஐடியை இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ யூஎஸ்டிடிக்கு சீடு ஃபண்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இதில் காட்டும். ஸோ இதில் மினிமம் 10 யூஎஸ்டிடியிலேருந்தே நாம் வந்து சீடு ஃபண்டிங் வந்து பண்ண முடியும். ஸோ உதாரணமாக இப்போ நான் வந்து ஒரு 100 யூஎஸ்டிடிக்கு நான் சீடு ஃபண்டிங் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பிவிசி அதுக்கு தேவை அப்படிங்கிறது இதில் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 பிவிசி காட்டுது. இந்த 100 பிவிசி நம்மளுடைய கனெக்டட் வாலெட்டில் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல மினிமம் 100 பிவிசி இருந்தால் தான் சீடு ஃபண்டிங் வந்து பண்ண முடியும். ஸோ இதுவும் பேஸ் ப்ரைஸை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சீடு ஃபண்டிங் வந்து நடக்கும். இன்றைக்கி பிவிசி மெட்டாவுடைய பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 யூஎஸ்டிடி. ஸோ அதனால் 100 யூஎஸ்டிடி நான் சீடு ஃபண்டிங் பண்ணணுன்னா எனக்கு வந்து 100 பிவிசி தேவை. ஸோ ஒருவேளை பேஸ் ப்ரைஸ் வந்து 2 யூஎஸ்டிடியாக இன்க்ரீஸ் ஆச்சுது அப்படின்னா 100 யூஎஸ்டிடி சீடு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு 50 பிவிசியே போதும். ஸோ இந்த மாதிரி இந்த சீடு ஃபண்டிங் டிரான்சாக்ஷனும் பேஸ் ப்ரைஸை அடிப்படையாக கொண்டு தான் நடக்கும் நமக்கு. ஸோ இப்போ நாம் கனெக்டட் வேலெட் வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஸ்டாக்கிங் வேலெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கிங் வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக்கிங் வேலெட்டில் எவ்வளோ பிவிசி இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இப்போ 15 பிவிசி ஸ்டாக்கிங் வேலெட்டில் இருக்குது. இந்த ஸ்டாக்கிங் வேலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாக்கிங் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாக் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ யூஎஸ்டிடிக்கு ஸ்டாக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் மினிமம் நாம் 100 யூஎஸ்டிடி இந்த ஸ்டாக்கிங் வேலெட்டில் சேர்ந்தால் மட்டும்தான். 100 யூஎஸ்டிடி, 100 பிவிசி கிடையாது. 100 யூஎஸ்டிடிக்கான பிவிசி நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நாம் திரும்ப வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம், சீடு ஃபண்டிங் வந்து பண்ணிக்க முடியும்.
இது வந்து செல்ஃபாக பண்ணுறது, அதர்ஸ்க்கு பண்ண முடியாது. செல்ஃபாக வந்து நாம் சீடு ஃபண்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உதாரணமாக இப்போ வந்து நான் 100 யூஎஸ்டிடி வந்து என்ட்ரு பண்ணுறேன். 100 யூஎஸ்டிடிக்கு 104 பிவிசி தேவை. ஸோ 100 யூஎஸ்டிடி ஸ்டாக்கிங் பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 104 பிவிசி வந்து தேவை. 104 பிவிசி இருந்தால் தான் அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு 100 யூஎஸ்டிடிக்கு வந்து சீடு ஃபண்டிங் வந்து ஆகும். ஸோ இதுவும் பேஸ் ப்ரைஸை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஸ்டாக்கிங்கோட டிரான்சாக்ஷனும் நடக்கும். ஸோ அடுத்து இந்த டிரான்சாக்ஷனில் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் வேல்யூ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி இதில் வந்து பிவிசி எல்லாருக்குமே வந்து அப்ரூவ் ஆகிருக்கும். இது எங்கே இருக்கக்கூடிய பிவிசி அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி டோக்கன் ஃபார்மிங்கில் ஃபார்ம் வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேலெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை டோட்டலாக வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய பிவிசி எல்லாமே கட் ஆஃப் ஆகி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ யாரெல்லாம் ஃபார்ம் வேல்யூ அப்படின்ற இடத்துல யாருக்கெல்லாம் வந்து பிவிசி இருந்துச்சோ அந்த பிவிசி எல்லாமே வந்து அங்கேருந்து கட் ஆஃப் ஆகி நமக்கு இந்த இடத்துல வந்து ரிசீவ் ஆகிருக்கும். கிளியராக வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஃபார்ம் வேல்யூ கட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து அந்த ஃபார்ம் வேல்யூ வேலெட்டில் எவ்வளோ பிவிசி இருக்குதோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து உங்களுடைய வேலெட்டில் வந்து ரிசீவ் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வேல்யூ 11.6225 பிவிசி இருக்குது. ஸோ இது வெப்சைட் வந்து அப்டேட் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நான் காட்டுறேன். இதில் ஃபார்ம் வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா 11.6225 பிவிசி வந்து ஃபார்ம் வேல்யூவில் இருக்குது. இதே பிவிசி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து கட் ஆஃப் ஆகி இந்த வேலெட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு டைரெக்டாக அந்த ஸ்டாக்கிங் வேலெட்டில் வந்து அப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ அதை தான் இப்போ நான் காட்டினேன். இதில் பார்த்தீங்கன்னா 11.6225 பிவிசி இருக்குது. இதே பிவிசி அங்கே நமக்கு அப்ரூவ் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 11.6225 பிவிசி நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார்ம் வேல்யூலேருந்து கட் ஆஃப் ஆகி நமக்கு இந்த இடத்துல அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் ரிவார்ட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பிவிசி வந்து இந்த வேலெட்டில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இது எங்கேருந்து கட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவைலபிளில் வந்து ஸ்டாக்கிங் ரிவார்டாக பிவிசி இருக்கும். ஸ்டாக்கிங் ரிவார்ட்லேருந்து வரக்கூடிய பிவிசி பார்த்திங்கன்னா அவைலபிளில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அவைலபிள்லேருந்து 15% வந்து கட் ஆஃப் பண்ணி இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அப்ரூவ் ஆகிருக்கும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் வந்து அப்டேட் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்திருந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அவைலபிளில் எவ்வளோ பிவிசி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14.7317 பிவிசி இருக்குது. இந்த அவைலபிளில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் கம்மியாயிருக்கு அப்படின்னா இதிலேருந்து தான் 15% எடுத்து ஸ்டாக்கிங் வேலெட்டில் நம்ம கட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 14.7317 இந்த பிவிசியிலேருந்து 15% பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அப்படி கட் ஆஃப் பண்ண இந்த பிவிசியை ஸ்டாக்கிங் வேலெட்டில் நமக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பிவிசி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவைலபிள்லேருந்து கட் ஆஃப் ஆகி 15% பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ரூவ் பண்ணி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து எல்லா டிரான்சாக்ஷனுமே பார்த்தீங்கன்னா 0.3574 பிவிசி வந்து டெய்லி அப்ரூவ் ஆகிட்டு வருது. இது எங்கேருந்து நமக்கு இந்த 0.3574 கிடைக்கிது அப்படின்னா ஸ்டாக்கிங் ரிவார்டிலேருந்து 15% நமக்கு வந்து இங்கே ரிசீவ் ஆகும். அதாவது நாம் எவ்வளோ ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கோமோ பியூஎஸ்டி மூலமாகவோ இல்லை சீடு ஃபண்டிங் மூலமாகவோ இது ரெண்டுமே சேர்த்து அதிலேருந்து 15% பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து அப்ரூவ் ஆகி நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ நாம் கனெக்டர் வேலெட் வந்து பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஸ்டாக்கிங் வேலெட் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தாச்சு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் ஸ்டேட்டஸ், ரிவார்டு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஸ்டாக்கிங் ஸ்டேட்டஸில் என்ன கொடுத்துருக்காங்க, இது எப்படி நாம் செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டாக்கிங்கை 2ஆக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோக்கன் ஸ்டாக்கிங், அடுத்து பார்த்தீங்கன்னா வேலட் ஸ்டாக்கிங் 2 ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கன் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம் பியூஎஸ்டி யூஎஸ்டிடி மூலமாக ஸ்டாக்கிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து டோக்கன் ஸ்டாக்கிங்கில் காட்டும். ஸோ இந்த வேலெட்டில் அந்த மாதிரி பியூஎஸ்டி யூஎஸ்டிடி மூலமாக 420.8783 பிவிசி வந்து ஸ்டாக்கிங் ஆகிருக்கு. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து காட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டெய்லி எந்த டைமில் எவ்வளோ பிவிசி வந்து பியூஎஸ்டி யூஎஸ்டிடி மூலமாக வந்து ஸ்டாக்கிங் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் பார்க்க முடியும். ஸோ அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இது வரைக்கும் ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ உதாரணமாக 28 ஜூலை 2022 ஒரு 32 பிவிசி வந்து பியூஎஸ்டி மூலமாக வந்து ஸ்டாக்கிங் ஆகிருக்கு இந்த வேலெட்டில்.
இந்த 32 பிவிசிக்கு நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 150% வரைக்கும் நமக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். ஸோ இந்த 150%க்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 146.75% வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 150%க்கு வந்து கொஞ்சம் தான் ரிசீவ் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து 28 ஜூலை 2022ல் சீடு ஃபண்டிங் வந்து பண்ணியிருக்கோமோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மார்ச் 19 இந்த வரக்கூடிய இந்த மார்ச் 19 2024ஓட இந்த ரிவார்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகும். ஸோ அதுதான் கடைசி நாள். அதுக்கப்புறம் இதிலேருந்து ரிவார்டு வந்து நமக்கு கிடைக்காது. யாரெல்லாம் 28 ஜூலை 2022ல் சீடு ஃபண்டிங் வந்து பண்ணியிருந்தோமோ அவங்களுக்கெல்லாம் மார்ச் 19 2024ஓட 150% ரிவார்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். ஆக்டிவ் ஸ்டேக்கிங்கில் அது வராது. அந்த 28 ஜூலை 2022ல் எவ்வளோ பிவிசி வந்து நாம் ஸ்டாக் பண்ணியிருக்கோமோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ் ஸ்டாக்கிங்லேருந்து, அதாவது இந்த 420 பிவிசிலேருந்து மைனஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ரைட் சைடில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பிவிசி ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்மளால் இந்த டிரான்சாக்ஷனில் வந்து பார்க்க முடியும். ஸோ அதே போல் தான் இந்த வேலட் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறதும் சேம். இந்த வேலட் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டாக்கிங்கான பிவிசி காட்டும் அப்படின்னா சீடு வேல்யூ, அதாவது நம்ம பேர்ல்மில்லேருந்து டிபியை வந்து ரெடீம் பண்ணியிருப்போம். அது நமக்கு சீடு வேல்யூவாக பிவிசி மெட்டாவுடைய வெப்சைட்டில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த சீடு வேல்யூலேருந்து நம்ம சீடு ஃபண்டிங் பண்ணது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலட் ஸ்டாக்கிங்கில் வந்து காட்டும். ஸோ அந்த மாதிரி டிபி மூலமாக சீடு வேல்யூலேருந்து எவ்வளோ பிவிசி இந்த வேலட்டில் ஸ்டாக்கிங் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1164.8043 பிவிசி வந்து ஸ்டாக்கிங் ஆகிருக்கு. ஸோ இதோட டிரான்சாக்ஷனை நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ எப்போல்லாம் நாம் சீடு வேல்யூ வந்து ரெடீம் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தகவல் வந்து இந்த டிரான்சாக்ஷனில் வந்து பார்க்க முடியும். ஸோ அதே போல் ரைட் சைடில் எவ்வளோ பர்சன்டேஜ் பிவிசி வந்து நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் இந்த பக்கம் வந்து காட்டும். ஸோ இது நமக்கு 100% ரிவார்டு கொடுப்பாங்க. எவ்வளோ பிவிசி ஸ்டாக் பண்ணியிருக்கோமோ அதே பிவிசி தான் நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ 100%க்கு இப்போ பார்த்திங்கன்னா இதில் 60.5 ரிசீவ் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து 39.5% வந்து ரிசீவ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் இதில் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிவார்டு வந்து நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து சீடு வேல்யூ மூலமாக சீடு ஃபண்டிங் பண்ண பிவிசியில் இருந்து ஒரு 161.4936 பிவிசி வந்து ரிவார்டாக ரிசீவ் ஆகிடுச்சு. அதே போல் டோக்கன் ஸ்டாக்கிங்லேயும் நாம் செக் பண்ணலாம். இந்த 420 பிவிசிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ரிவார்டு வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா 293.3927 பிவிசி வந்து நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவலும் இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் சீடு ஃபண்டிங் பண்ண பிவிசிலாம் எனக்கு வந்து வெப்சைட்டில் காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காட்டும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நாம் மொத்தமாக இதில் செக் பண்ணணும். ஸோ தனித்தனியாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேலட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் ஸ்டாக்கிங்கில் ஒரு 420 பிவிசி இருக்குது. அதே போல் வேலட் ஸ்டாக்கிங்கில் ஒரு 1164 பிவிசி இருக்குது. ரெண்டையும் கூட்டணும். ரெண்டையும் கூட்டினா தான் எவ்வளோ பிவிசி வந்து நாம் ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் வந்து அப்டேட் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்திருந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் டோட்டலாக எவ்வளோ ஸ்டாக்கிங் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1585.6826 பிவிசி காட்டுது. ஸோ இதே அளவு பிவிசி தான் நமக்கு வந்து அந்த வெப்சைட்லேயும் புதுசாக அப்டேட் பண்ண வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. நாம் ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நாம் டோக்கன் ஸ்டாக்கிங் மூலமாக சீடு ஃபண்டிங் பண்ண பிவிசியவும் அதே போல் வேலட் ஸ்டாக்கிங் இதில் இருக்கக்கூடிய பிவிசியும் நாம் டோட்டல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து டோட்டல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து 1585.6826 பிவிசி வந்து நமக்கு டோட்டலாக வந்து சீடு ஃபண்டிங் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து காட்டும் 1585.6826. ஸோ எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து நாம் எவ்வளோ சீடு ஃபண்டிங் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே கரெக்டாக வெப்சைட்டில் ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நாம் இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் கிட்டத்தட்ட பார்த்தாச்சு. இந்த பை பிவிசி, ஸ்டாக் நவ், அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தாச்சு. இன்னும் ரிவார்டு ஸ்டேட்டஸ் மட்டும் நாம் பார்க்கல. இப்போ ரிவார்டு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரிவார்டு ஸ்டேட்டஸ்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. டோக்கன் ஸ்டாக்கிங் மூலமாக சீடு ஃபண்டிங் பண்ணதுக்கு எவ்வளோ ரிவார்டு வந்து நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து அவைலபிள் இருக்குது. அதே போல் வேலட் ஸ்டாக்கிங் சீடு வேல்யூ மூலமாக நம்ம சீடு ஃபண்டிங் பண்ண பிவிசிக்கு எவ்வளோ ரிவார்டு கிடச்சிருக்கு, இப்போ எவ்வளோ வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த டோக்கன் ஸ்டாக்கிங் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் அவைலபிள் ரிவார்டு வந்து இப்போ 3.3986 பிவிசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரெடீம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெடீம் அப்படிங்கிறத நாம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த அவைலபிள் ரிவார்டை நாம் என்னென்னலாம் யூஸ் பண்ண முடியும், எதுக்காகலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ரெடீம் அப்படிங்கிற கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சூஸ் ரெடீம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டோக்கன் ஸ்டாக்கிங், அதாவது சீடு ஃபண்டிங், அடுத்து பார்த்தீங்கன்னா டோக்கன் ஃபார்மிங். ஸோ நாம் டோக்கன் ஸ்டாக்கிங் மூலமாக வரக்கூடிய ரிவார்டை நாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீடு ஃபண்டிங் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டோக்கன் ஃபார்மிங் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சீடு ஃபண்டிங் அப்படின்றத நான் கிளிக் பண்ணி ப்ரொசீட் டு ரெடீம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா மினிமம் 100 USDT, அதாவது இந்த இடத்துல மினிமம் 100 USDT நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து அதை சீடு ஃபண்டிங் பண்ணிக்கலாம். அதே போல் டோக்கன் ஃபார்மிங்கும் பண்ண முடியும். ஸோ திரும்ப இப்போ நான் டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ப்ரொசீட் டு ரெடீம் கொடுத்தோம் அப்படின்னா மினிமம் 100 USDT. டோக்கன் ஃபார்மிங்க்கும் மினிமம் வந்து 100 USDT இருந்தால் அதை வந்து டோக்கன் ஃபார்மிங்கும் நாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ரிவார்டு வந்து ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 மார்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 4, 5, 6. ஸோ கரெக்டாக டெய்லியுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிவார்டு வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ இந்த ரிவார்டு எங்கேருந்து நமக்கு ரிசீவ் ஆகும், எதுலேருந்து நமக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னா ஸோ நாம் டோக்கன் ஸ்டாக்கிங்கில் எவ்வளோ பிவிசி வந்து ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கிறோம், அதாவது BUSD, USDT மூலமாக நாம் எவ்வளோ பிவிசி வந்து ஸ்டாக்கிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக்கிங் ஸ்டேட்டஸில் போய் காட்டினேன். இப்போ திரும்ப ஒரு டைம் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த டோக்கன் ஸ்டாக்கிங்கில் எவ்வளோ பிவிசி வந்து இப்போ ஸ்டாக்கிங் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 420.8783 பிவிசி. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 85% வந்து நமக்கு வந்து ரிவார்டாக ரிசீவ் ஆகும். டோக்கன் ஸ்டாக்கிங்கில் ரிவார்டாக வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த 420லேருந்து 85% வந்து நமக்கு எங்கே ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டெய்லி நமக்கு ரிவார்டாக ரிசீவ் ஆகிட்டே வரும். ஸோ அதுதான் இந்த 0.8496 பிவிசி. 85% அப்படின்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக்கிங் ரிவார்டுலேருந்து 85% நமக்கு டெய்லி ரிவார்டாக ரிசீவ் ஆகும். ஸோ அதே போல் தான் வேலட் ஸ்டாக்கிங்கும். இந்த வேலட் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது சீடு வேல்யூ மூலமாக நாம் எவ்வளோ வந்து சீடு ஃபண்டிங் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து ரிவார்டு வந்து டெய்லி 0.125% வந்து ரிசீவ் ஆகும். அதாவது அந்த 420 பிவிசிலேருந்து டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா 0.25% நமக்கு ரிலீஸ் ஆகும். அந்த 0.25%ல் இருந்து தான் 85% நமக்கு ஸ்டாக்கிங் ரிவார்டாக கிடைக்கும். இந்த 420 பிவிசியில் 0.25% எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். அதிலிருந்து 85% பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக்கிங் ரிவார்டாக ரிசீவ் ஆகும். 85% பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிசீவ் ஆயிரும். ஒரு 15% பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக்கிங் வேலெட்டில் ரிசீவ் ஆகும். அது எங்கே அப்படின்னா இந்த வேலட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டாக்கிங் வேலெட்டை பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாக்கிங் வேலெட் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15% ரிவார்டு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இதே போல் தான் வேலட் ஸ்டாக்கிங்கும் சேமாக ரிசீவ் ஆகும். ஸோ வேலட் ஸ்டாக்கிங்கோட ரிவார்டு எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வேலட் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த வேலட் ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது சீடு வேல்யூ மூலமாக நம்ம எவ்வளோ வந்து சீடு ஃபண்டிங் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து 0.125% வந்து டெய்லி வந்து நமக்கு ரிவார்டாக ரிசீவ் ஆகும். அந்த 0.125%ல் இருந்து 85% பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல 85% பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். அது டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆட் ஆகிட்டே வரும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா 1.1757 பிவிசி வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 3 மார்ச், அடுத்து 4 மார்ச், 5, 6 டெய்லியும் வந்து 1.1757 பிவிசி வந்து இப்போ ரிசீவ் ஆகிட்டு வருது. ஸோ இதே போல் நீங்கள் எவ்வளோ வந்து சீடு ஃபண்டிங் பண்ணியிருக்கோ அதுக்கு ஏற்ற ரிவார்டு, அதாவது 0.125%லேருந்து 85% பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து ரிவார்டாக ரிசீவ் ஆகும். ஒரு 15% பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் வேலெட்டுக்கு போயிடும். ஸோ ஸ்டாக்கிங் வேலெட்டுக்கு இதிலேருந்து ஒரு 15%, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 15%, டோட்டலாக ஸ்டாக்கிங் வேலெட்டில் வந்து ரிவார்டாக டெய்லி ரிசீவ் ஆகிட்டுருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த அவைலபிள் பிவிசியை ரெடீம் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் வரல. கூடிய சீக்கிரத்தில் அந்த ஆப்ஷன் ரெடீம் ஆப்ஷன் வந்து நமக்கு இதில் வரும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாங்க.
இந்த டிரான்சாக்ஷனில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கிங் ரிவார்டு அப்படின்னு கட் ஆஃப் ஆகி ஒரு 11 பிவிசி வந்து இங்கே வந்து நமக்கு அப்ரூவ் ஆகிருக்கு, ரிசீவ் ஆகிருக்கு. இது எங்கேருந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ் வந்து எனக்கு ஜீரோ ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே ஜீரோ ஆனதுக்கு காரணம் அதை கட் ஆஃப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அவைலபிள் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஜீரோ ஆகிருக்கும், நிறைய பேருக்கு இல்லை, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆயிருந்துச்சு. ஸோ இதிலேருந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 15% வந்து ஸ்டாக்கிங் வேலெட்டுக்கு கட் ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மீதி 85% பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரிவார்டில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலேருந்து 85% ரிவார்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அதாவது இதில் இருக்கிறத 2ஆக வந்து பிரிச்சுட்டாங்க. 15% வந்து ஸ்டாக்கிங் வேலெட்டுக்கும், மீதி 85% வந்து ஸ்டாக்கிங் ரிவார்டுக்கும் வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம கரெக்டாக ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு அவைலபிளில் இருந்த பிவிசி பேலன்ஸ் தான் 85% வந்து நம்ம கட் ஆஃப் ஆகி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாம் நம்மளுடைய வேலெட்லேருந்து டெபிட் ஆன பிவிசிலாம் எங்கே ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஸோ இன்னும் யூசர் வேலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மட்டும் நமக்கு ரிசீவ் ஆகலை. அதாவது யூசர் வேலெட்லேருந்து டெபிட் பண்ண பிவிசி வந்து நமக்கு வந்து இன்னும் ரிசீவ் ஆகலை. அது எங்கே ரிசீவ் ஆகும், அது ரிசீவ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி யூசர் வேலெட்டில் நாம் பிவிசி வந்து வச்சுருப்போம். ஸோ இப்போ யூசர் வேலெட்லேருந்து பிவிசியை வந்து டெபிட் பண்ணிட்டாங்க. டோட்டலாக வந்து யூசர் வேலெட்டு வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த பிவிசிலாம் எங்கே ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து டைரெக்டாக சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சீடு ஃபண்டிங்கில் வந்து ஸ்டாக்கிங் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க, சீட் ஃபண்டிங் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி ரைஸ்ட் ஃப்ரம் தி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் இன் யூசர் வேலெட் ஆன் 1 மார்ச் 2024. ஸோ யூசர் வேலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி ஆட்டோமேட்டிக்காக சீடு ஃபண்டிங் வந்து ஆகும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சீடு ஃபண்டிங் ஆகலை. அப்படி சிஸ்டம் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக சீடு ஃபண்டிங் ஆகும்போது பேஸ் ப்ரைஸ், அதாவது பிவிசியுடைய பேஸ் ப்ரைஸ், இந்த வெப்சைட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை மட்டும் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சீடு ஃபண்டிங் ஸ்டாக்கிங் ஆகும்போது பேஸ் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கூடவே சேர்ந்து பிவிசி மெட்டாவுடைய மார்க்கெட் ப்ரைஸும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்னும் நமக்கு யூசர் வேலெட்டில் இருக்கக்கூடிய பிவிசி மட்டும் ஸ்டாக்கிங் ஆக வேண்டியது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் சிஸ்டம் வந்து கரெக்டான டைம் பார்த்து அதை வந்து நமக்கு ஸ்டாக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.